ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறவர் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில நாட்களாக அமைதியாக இருந்தவர் தற்போது ஆக்டிவ் பாலிசிக்குள்ளே வந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்ததும் வராததுமா அவர் பல்வேறு அதிரடிகளை மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு. இது அரசியல் வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்துவதோடு புதிய திருப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றமே உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்டை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியல் மீண்டும் பரபரப்பை கிளப்பியிருப்பவர் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. கடந்த சில நாட்களாக அமைதியாக இருந்த அவர் தற்போது ஆக்டிவ் பாலிசிக்குள்ள வந்திருக்காரு. வழக்கமா மாநில அரசை மட்டுமே விமர்சிக்கும் அவர் தற்போது சிபிஎஸ்இ விவகாரத்தில் மோடி அரசையே விமர்சித்தது பேசுபொருளானது. அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கலாம் என சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாகவும் ஒரு தகவல் விளாவுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3வது மொழி கட்டாயம் என்ற முயற்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து எதிர்ப்பை சந்தித்து வந்திருக்கிறது. கடந்த திமுக ஆட்சி காலத்திலேயே இருமொழி கொள்கைதான் தமிழகத்தின் நிலைப்பாடு என்று அப்போது முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாகவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றவில்லை. ஆரம்பத்தில் 2029 முதல் 30 கல்வியாண்டில் இருந்து மட்டுமே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழி கட்டாயமாக்கப்படும் என்று சிபிஎஸ்இ அறிவித்திருந்தது. ஆனால் திடீரென இந்த கல்வியாண்டிலிருந்தே அந்த நடைமுறை அமலுக்கு வரும் என்று சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியானது. இதைத்தான் தற்போது அண்ணாமலை கடுமையாக விமர்சித்திருக்கார். முன்னதாக வெளியிட்ட அறிவிப்பை சிபிஎஸ்இ மீறியும் இருக்காங்க. இது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் முன்பு அறிவித்தபடி 2029 முதல் 30 முதல் மட்டுமே அமல்படுத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கார். அண்ணாமலையின் இந்த அறிக்கைதான் தற்போது அரசியல் களத்தில் பெரிய விவாதமாகவே மாறியுள்ளது. காரணம், அவர் சாதாரண பாஜக நிர்வாகி அல்ல. கடந்த சில ஆண்டுகளில் தமிழக பாஜக வளர்ச்சிக்கு முகமாக இருந்தவர். திமுக அரசை நேரடியாக எதிர்த்து அரசியல் பேசியவர். இளைஞர்கள் மத்தியில் தனி ரசிகர் வட்டாரத்தையும் உருவாக்கியிருந்தார். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல்களுக்கு முன் அதிமுக கூட்டணியை கைப்பற்றும் முயற்சியில் பாஜக மேலிடம் அவரை மாநில தலைவர் பதவியில் இருந்து மாற்றியது. அதன் பிறகு அண்ணாமலை அரசியல் ரீதியாக சற்று அமைதியாகவே இருந்தார். தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சரவையிலையும் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. சட்டமன்ற தேர்தலிலையும் அவருக்கு முக்கிய பங்கு தரப்படவில்லை என்ற அதிருப்தி அவரது ஆதரவாளர்களிடையே இருந்து வந்தது. அதே நேரத்தில் தேர்தல் தோல்விக்கு பிறகு அண்ணாமலையை ஓரங்கட்டியதுதான் பாஜகவின் மிகப்பெரிய தவறு என்ற கருத்தும் கட்சிக்குள் எழ ஆரம்பித்தது. குறிப்பாக நகர்ப்புற இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களிடம் அண்ணாமலைக்கு இருந்த ஆதரவை கட்சி சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற விமர்சனமும் எழுந்தது. இந்த சூழலில் தான் தற்போது அவர் மத்திய அரசின் கல்விக் கொள்கைக்கு எதிராக கருத்து தெரிவித்திருப்பது முக்கிய அரசியல் சிக்னலாக பார்க்கப்படுகிறது. இது வெறும் மாணவர்கள் நலன் சார்ந்த கருத்தா அல்லது டெல்லி மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் அரசியல் நகர்வா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் அண்ணாமலை விரைவில் பாஜகவில் இருந்து விலகி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்ற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகிறது. தாவேகா தற்போது தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து வரும் நிலையில் இளைஞர்கள் ஆதரவு கொண்ட தலைவர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் இருப்பதாகவே கூறப்படுகிறது. அண்ணாமலையும் விஜயும் நேரடியாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றாலும் அரசியல் களத்தில் இருந்த பேச்சு வேகமாகவே பரவி வருகிறது. ஒன்று, மத்திய அமைச்சரவையில் இடம் தர வேண்டும் அல்லது மீண்டும் மாநில தலைமை பொறுப்பை வழங்க வேண்டும்.
என்ற அழுத்தத்தை டெல்லிக்கு கொடுக்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் தாவேகா என்ற ஆயுதத்தை எடுத்திருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அதே நேரம் அண்ணாமலை போன்ற ஒருவர் பாஜகவில் இருந்து விலகுவது அந்த கட்சிக்கு தமிழகத்தில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. ஏனெனில் கடந்த சில ஆண்டுகளில் தமிழகத்தில் பாஜக என்ற பெயரை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சென்ற முக்கிய முகம் அண்ணாமலைதான் என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. நிலவரம் ஒருபுறம் இவ்வாறு இருக்க, மற்றொரு புறமோ தமிழக பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை பாஜகவின் மும்மொழி கொள்கைக்கு திடீர் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதும் அவரது நேபாள பயணமும் தமிழக அரசியலில் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாமலை எடுத்துள்ள இந்த அதிரடி நகர்வுகள் அவரது அடுத்த கட்ட அரசியல் திட்டங்களை பற்றிய ஊகங்களை தீவிரப்படுத்தியுள்ளது. பாஜகவின் தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு முயற்சி எடுத்து வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கட்டாயம் என அறிவிக்கப்பட்ட போது அண்ணாமலை அதற்கு வரவேற்பு தெரிவித்திருந்தார். ஆனாலும் மே 15 அன்று சிபிஎஸ்இ வெளியிட்ட புதிய சுற்றறிக்கையில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூலை 1, 2026 முதல் மும்மொழி கொள்கை கட்டாயமாக்கப்படும் என திடீர் அறிவிப்பு வெளியானது. இந்த அறிவிப்புக்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அண்ணாமலையும் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு எதிராக குரல் எழுப்பியுள்ளார். கல்வியாண்டின் நடுவில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மீது திடீரென புதிய மொழியை திணிப்பது அவர்களுக்கு பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த சுற்றறிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கார். தமிழக பாஜக தலைவரே மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது கட்சியில் உட்கட்சி பூசல் இருப்பதை வெளிப்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இது அண்ணாமலையின் தனித்துவமான அரசியல் பாணியை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர் என தன்னை நிலைநாட்ட முயல்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த அரசியல் அதிரடிக்கு இடையில் அண்ணாமலை ஆன்மீக மற்றும் தனிப்பட்ட பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தேர்தல் பணிகளுக்கு பின் ஓய்வெடுக்கவும் எதிர்கால அரசியல் திட்டங்களை நிதானமாக வகுக்கவும் இந்த பயணம் உதவும் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் நேபாளத்தில் இருந்து திரும்பியவுடன் அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேரில் சந்திக்கவிருப்பதாக சென்னை டெல்லி அரசியல் வட்டாரங்களில் நம்பகமான தகவல்கள் கசிந்துள்ளன. ரஜினிகாந்த் தீவிர அரசியலில் இருந்து விலகி இருந்தாலும் தமிழக அரசியலை உன்னிப்பாக கவனித்து வருபவர். அண்ணாமலையின் நேர்மை மற்றும் அரசியல் பாணியை அவர் பலமுறை பாராட்டியும் இருக்கார். இந்த சந்திப்பு நடைபெற்றால் அது வெறும் மரியாதை சந்திப்பாக மட்டும் இருக்காது என அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கின்றனர். தேசிய தலைமையுடன் சில விஷயங்களில் அண்ணாமலைக்கு முரண்பாடு இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் ரஜினியுடனான சந்திப்பு அவருக்கு புதிய தார்மீக பலத்தை அளிக்கலாம் அல்லது மாற்று வியூகங்களுக்கும் வழிவகுக்கலாம். அண்ணாமலை புதிய அரசியல் கட்சி தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது.